மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். என்னோட சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய இந்த வீடியோவெல்லாம் அவங்கள ஆசீர்வதிக்குதுன்னு. நிறைய கமெண்ட்ஸ் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது தம்பி, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு. ஆண்டவர் உங்களை மேலும் மேலும் விசுவாசத்தில் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, விசுவாசத்திலே கட்டி ஆண்டவர் உங்களை எழுப்ப போகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசுவாசத்தை கட்டி எழுப்ப போகிறார். அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். நீங்கள் எனக்கு சொல்வீங்க. ஓகே, இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் பார்த்தீங்கன்னா 38 வருட காலம் ஒரு மனிதன் வியாதிஸ்தனாக இருக்கிறான். 38 வருடம். அப்போ இயேசு அவனை நோக்கி, உனக்கு சுஸ்தமாக ஆக வேண்டும் நீ விரும்புகிறாயா? Do you want to get healed? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 38 வருட காலம் அவன் வியாதியா இருக்கிறான். 38 வருடம் வியாதியா இருந்த அவனுடைய அந்த நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு துக்கமா இருந்திருக்கும் அவன் லைஃபே. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்தீங்க? கடவுளே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நோய்? எவ்வளோ பேரு ஆண்டவரே நல்லா சுகமா நடக்கிறாங்களாப்பா, சுகமா இருக்கிறாங்களேப்பா, சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்னாலே முடியல. நம்மளும் அப்படித்தான் நினைப்போம். இப்ப நம்ம வீட்டுல எதனா ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு என்ன வியாதி வந்துச்சுன்னா, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த நிலைமை? அந்நிய ஜனங்களெல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் எனக்கே இந்த நிலைமை, எனக்கே இந்த நிலைமை வந்துச்சு ஆண்டவரே, அப்பா எனக்கே இந்த நிலைமை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம அழுது புலம்பி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நம்புகிறேன் அப்பா, எனக்கே இந்த கஷ்டம். உண்மை நம்புறேன் அப்பா, எனக்கே இந்த கஷ்டம் அப்பா. நீதிமானுக்கு தான் ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்கிறார். நீதிமானுக்கு தான் ஆண்டவர் அந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை, உனக்கு துன்பமா இருக்கு, உங்களுக்கு துன்பமா இருக்கு, இந்த உலகத்துல துன்பமா இருக்கு. ஆண்டவர் அதை கடந்து போயிருக்கிறார் ஒரு மனிதனாக. நம்ம உடனே நம்மளுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, ஆண்டவரே ஆல் த லைஃப் ஃபினிஷ், நாளைக்கு செத்துருவனும், இன்னைக்கு செத்துருவனும், ஆல் த லைஃப் முடிஞ்சு போச்சுப்பா. ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு பேச்சு. ஆண்டவரே நான் மரித்து விடுவேன், ஆண்டவரே நான் மரித்து விடுவேன். விசுவாசம் இல்லாத ஒரு பேச்சு. நம்ம ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லாத பேச்சு. நம்ம ஆராதிப்பது
உண்மையான இயேசுவை, அவர் இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். என்னுடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதே தான் இந்த 38 வருஷம் அவனுக்கு நோய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அவனை நோக்கி, உனக்கு சுஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அப்போது அவன் சொல்றான், ஆமாம், எனக்கு சுஸ்தமாக வேண்டும் ஆசை, எனக்கு விருப்பம் இருக்கு. I want to get healed, my Lord. I want to get healed. அவன் கேட்கல, ஆண்டவர் உங்களால முடியுமா? இது எத்தனையோ பேர் வந்து போறாங்க அந்த வழியில, எத்தனையோ பேர் வராங்க ஆண்டவரே. அவன் சொல்லல, இவர் என்ன புதுசா பண்ணிட்டு போறாரு, இவர் என்ன புதுசா எனக்கு அற்புதம் பண்ணிட்டு போறாரு. அவன் ஆண்டவரை பார்க்கல. அவனுக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் அவன் நம்புகிறான். பார்க்காதவன் அவன் நம்புகிறான். இயேசுவை ருசி பார்த்த நம்பையா அவரை நம்ப கூடாது. கடவுளை ருசி பார்த்த நம்பையா அவரை நம்ப கூடாது. நம்மளுக்கு தான் அவிசுவாசமான ஒரு பேச்சு. எனக்கு இதாயிடுமோ, எனக்கு அதாயிடுமோ, நான் செத்துருக்கணும், இந்த வண்டியில பயணிக்கிறேன், இப்ப எனக்கு ஏதாவது ஆக்ஷன் ஆயிடுமோ, அவிசுவாசமான பேச்சு இருக்கக்கூடாது. இயேசுவை நம்புகிற ஒரு மனிதனுக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தை நீங்க கட்டி நீங்க எழுப்ப வேண்டும். ஒருத்தரையும் நீங்களே அவிசுவாசமா பேசுறீங்க. நீங்க எப்படி நீங்க விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியும்? கட்டி எழுப்ப சான்ஸ் கிடையாது. உங்களுக்கே விசுவாசம் இல்லைனா அது சாத்தியம் கிடையாது. இப்ப விசுவாசத்தை பத்தி நான் பேசுறேன்னா எனக்கு விசுவாசம் இருக்கு. என் தந்தையாருக்கு அந்த விசுவாசம் இருந்தது. 30 வருட காலங்கள், 30 years of ministry, அவர் யாரும் நம்பவில்லை. எங்க அப்பா யாரும் நம்பல. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு காணிக்கை கொடுக்குவாங்க, அவங்க எனக்கு காணிக்கை கொடுப்பாங்க. எங்க அப்பா நம்பல. என் தகப்பனார் யாரும் நம்ப கிடையாது. அவர் நம்பியது என்னை ஜீவிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். என் தகப்பனார் விசுவாசித்தது இயேசுவை தான், மனிதனை கிடையாது. அதே தான் நானும், அதே தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். விசுவாசத்துல நீ வளர வேண்டும். அதுக்காக தான். விசுவாசம் இல்லாத போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், க்ளோஸ். விசுவாசத்துல நம்ம வளர வேண்டும். ஆண்டு பிள்ளைங்களுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். வேற எதுவும் கிடையாது. காசோ பொண்ணோ பொருளோ அது கிடையாது. விசுவாசம் தான் முக்கியம். அந்த விசுவாசம் இந்த மனிதனுக்குள்ள இருந்தது. ஆண்டு கேட்டார், do you want to get healed? He said, yes my Lord, I want to get healed. He didn't say, no Lord, you can't. He said, I want to get healed. You can. He doesn't know he is the most high God, but we know he is most high God. We know he created the heaven and the earth. In Genesis it says the earth was empty and void. It was full into darkness. Jesus said, let there be light, and there was light. உங்க வாழ்க்கை இருளா இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு, let there be a light. அங்க ஒரு ஒளி வரட்டும். நீ ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் வரட்டும், இன்று வரட்டும் உன்னுடைய இருதயத்தில். இன்று உனக்கு விடுதலை, இன்று உனக்கு ரட்சிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் எனக்கு இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அப்போ அவன் சொல்லுகிறான், அதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு யாரும் கிடையாதப்பா, எனக்கு யாரும் கிடையாது.
எப்படின்னா மற்றவங்க அப்படியே இது பண்ணி அவங்க போயிட்டு அந்த குளத்தில் அவங்க வந்து இருந்து அவங்க வந்து வியாதியை வந்து இது பண்ணிக்கிறாங்க. they are getting healed அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, என்னால ஏச்சு போக முடியல ஆண்டவரே, என்னால ஒரு தண்ணி கிளாஸ் எடுக்க முடியல, என்னால இங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் அங்க நடக்க முடியல. ஆண்டவர் உன்கிட்ட வருவார், உன்னை தேடி வருவார், உன்னை நாடி வருவார். எப்பொழுது நீ சொல்லணும், ஆண்டவர் நான் ஒண்ணுமே இல்லை, ஐ எம் வேஸ்ட், நான் ஒரு காலியான பாத்திரமா ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் வந்து உன் காலியான பாத்திரத்தை ஆண்டவர் வந்து நிரப்புவார். when you say ஆண்டவர் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய பெரிய படிப்பு படிச்சுக்கிறேன், நான் MBA கிராஜுவேட், PhD படிச்சுக்கிறேன், நான் தியாலஜி படிச்சுக்கிறேன், நான் MTH முடிச்சுக்கிறேன். எந்த MTH எந்த MBAவோ எந்த PhDயோ பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டின்னு போவார். தியாலஜி நாலேஜ் வச்சிருந்தா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ பெரிய பெரிய படிப்பு படித்திருந்தால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. விசுவாசிக்கணும், விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு என் ரட்சகர் என்று, இயேசு என் ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் ஐடி கார்டு, இயேசு கிறிஸ்து ஐடென்டிட்டி. ஆண்டவருடைய ரத்தம் உன் மேல இருந்தா தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீ என்டர் ஆக முடியும். The gates will be opened when the Christ blood is on you. If not, you're going out. நீ வெளியே போகிற, you're cast out into the hell. விசுவாசம் இல்லைனா ஆண்டவரை சிலுவையிலே அறிந்த போது அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு கல்லன் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்குறான், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன கேட்குறான், ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னைய ரட்சித்துக்கொள், என்னைய ரட்சியும். அப்ப என்ன பண்றாங்க, he's testing him. உன்னால முடியுமா, he's testing. உணர்த்த என்ன சொல்றான், ஆண்டவரே இயேசுவே நீ திரும்பி வரும்போது நீ நிறைவு கூறு. just remember me. அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு, அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் பண்ணலன்னு. அவன் சொல்லுகிறான் just remember me. ஆண்டவர் சொல்றார், டுடே நீ என் கூட பரதேசில் இருப்பாய். Today you are with me into the paradise. அதுதான் ஒரு விசுவாசம். ஒரு கல்லனுக்கு இருக்க அந்த விசுவாசம் ஏன் உனக்கு இருக்காதா? உங்களுக்கு இருக்காதா? என் தம்பி தங்கச்சி உங்களுக்கு இருக்காதுங்களா? ஒரு கல்லனுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து யாருன்னு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னு அவனுக்கு தெரியுது. உனக்கு தெரியல தங்கச்சி, உனக்கு தெரியல தம்பி, உனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல அப்பா, உங்களுக்கு தெரியாது அம்மா, உங்களுக்கு தெரியாதா? வேதத்தை படிங்க, ஆண்டவர் எல்லாமே சொல்லிக்கிறார் இல்லையா? டோன்ட் ரன், ஓடாதீங்க. அவரு சுவிசேஷம் சொல்றாரு, இவரு இது பண்றாரு, அவரு அது பண்றாரு, அவர் வந்து ப்ராஃபஸி சொல்றாரு, இவர் ப்ராஃபஸி. அவங்க கிட்ட ஓடாதீங்க, ஆண்டவர் இதுதான் ப்ராஃபஸி, இத படிங்க, இதுதான் ப்ராஃபஸி. ஒரு வார்த்தை ஆண்டு கொடுத்துக்கு தான் ப்ராஃபஸி. எதுவும் தேடி ஓடாதீங்க. அவர் இந்த மாதிரி சொல்றாரு, ஓடாதீங்க. அது குறி கேட்கிற மாதிரி இருக்குது. அதான் வந்து அன்ஃபேத்ஃபுல். விசுவாசம் இல்லை உனக்கு, நீ ஓடுற. அப்போ அவன் சொல்லுகிறான், அப்பா எனக்கு யாரும் இல்லை, அப்பதான் ஆண்டவர் உன்கிட்ட வருவார். இன்னைக்கு யாரெல்லாம் தனிமையா இருக்காங்களோ, ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், எனக்கு வாழ்க்கை பிடிக்கல ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லி நீ உன்னையே இது பண்ணிக்காத. ஆண்டவர் கூப்பிடு,
ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரும் பக்கத்துல வராரு. அப்போ எந்த மனுஷனும் வர மாட்டான். நீ தனிமையா இருக்குன்னு சொல்ற பாரு, அது ஆண்டவர்கிட்ட சொல்லு. எந்த மனுஷன்கிட்ட போய் அழுவாத. எந்த மனுஷன் உனக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனால் நீ தேவன் தான் உன் பக்கத்துல கூட வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வருவாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி இருக்கு. ஆனால் இயேசுக்கு ஒண்டி தான். இயேசு தான் உன்னுடைய ஃபேமிலி. இயேசு தான் உன்னுடைய ஃபேமிலி. அவரும் கூடயே இருப்பார். அவரை விசுவாசி, வேற யாரும் விசுவாசிக்காது. வேற எல்லாரும் உன்னை கைவிட்டுடுவாங்க. எல்லாரும் உன்னை கைவிட்டுடுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், படுக்கை எடுத்துக்கொண்டு போ. Take your bed and walk. அப்போ அந்த மனிதன் நடந்தான் என்று வேதம் கூறுகிறது. வேதம் கூறுகிறது அவன் நடந்தான். அதுதான் ஒரு விசுவாசம். அவன் டவுட் படல. ஆண்டவர் டவுட் இல்லை. ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு செகண்ட் கூட இருக்கலாம், ஒரு நிமிஷம் கூட இருக்கலாம். அவன் எழுந்து நடந்தான். அவன் போயிருப்பான். எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பான். ஆண்டவர் எனக்கு இந்த லைஃப் கொடுத்துட்டாருன்னு. எவ்வளவு நாள் அவன் 38 வருட காலம் அவனுக்கு வந்து துன்பம், அவனுக்கு வேதனை. நார்மல் பர்சன் மாதிரி அவனால் இருக்க முடியாத ஒரு வேதனை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு அவனுக்கு வந்து ஒரு விடுதலை வந்தது. உனக்கு வரணுமா? உங்களுக்கு வரணுமா? விடுதலை வரணுமா? உங்களுக்கு ரட்சிப்பு வரணுமா? ஆண்டவரை விசுவாசிங்க. வேற யாரும் விசுவாசிக்காதீங்க. அவர் ப்ராஃபஸி சொல்றாரு, இவர் ப்ராஃபஸி சொல்றாரு, அவர் வந்து சுகம் தராரு, இவர் சுகம் தராரு. ஆண்டவர் சுகத்தை தராரு. முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு சுகத்தை தரார். சுகம் அளிக்கிற தேவன் அவர். நீ எழுதா, நீ தனிமையா அழுவ சொல்ல. நீ நினைக்கலாம் உனக்கு யாரும் இல்லைன்னு. உன் பக்கத்திலே கடவுள் உட்காந்துக்கிறார். உன் பக்கத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நீ தங்கச்சி, தம்பி, நீ வேதனையில் இருக்கிறாயா? எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நினைக்காத. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர். அவரை நம்புங்க, வேற யாரும் நம்பாதீங்க. கடந்த வீடியோவில் கூட நான் சொன்னேன், யாரும் நம்பாதீங்கன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் கூட அதான் சொன்னேன். யாரையும் நம்பாதீங்க, இயேசுவை நம்புங்க. ஒரு அறியாத மனுஷன், அவனுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து யாருன்னு. எல்லாம் தெரிஞ்ச நம்ப ஏன் விசுவாசிக்க கூடாது? வாயில சொல்றது இல்ல விசுவாசம் என்று, இங்கிருந்து சொல்லணும் விசுவாசம். இங்க விசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் உனக்கு பரலோக ராஜ்யமே இல்லை. அருமையான என்னுடைய தேவ ஜனமே, விசுவாசிங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுக்கு நோய் இருக்கா? ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவருடைய சித்தம் அது. உங்களுக்கு நோய் இருந்தா ஆண்டவருடைய சித்தம் அது. அதுல இருந்து ஆண்டவர் வந்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு நோய் இருக்கா? ஆண்டவருடைய சித்தம். நீங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். நீ முட்டி போட்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு டைரக்டா இறங்கி வருவார். ஆண்டவர் டைரக்டா உங்ககிட்ட வருவார். வேற யார்கிட்ட ஓடாதீங்க. ஆண்டவர் வந்து இவனை கண்டு அவர் தான் போகிறார். யாரும் போகவில்லை. சீஷர் போகவில்லை, யாரும் போகவில்லை. இயேசு போகிறார் அந்த இடத்துக்கு. யோவான் 5:5 நீங்க படித்துக் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு அவனை கண்டு அப்படின்ட்டு. இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை பார்க்கிறார். மனிதன் பார்க்கவில்லை, இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்கு சுகத்தை தருவார். இயேசு உங்களுக்கு பலனை தருவார். இயேசு மாற்றும் நீங்க வந்து பிடித்துக் கொள்ளுங்க. வேற யாரும் வேணாம். இயேசு ஒன்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் சாட்சியாக மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.